வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பூஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, இனிப்பு பிடி கொழுக்கட்டை. இனிப்பு பிடி கொழுக்கட்டை நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கப்புக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 3/4 கப்பு வெல்லம் எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 1 கைப்பிடி தேங்காவை பல்லாக கட் பண்ணி 1 கைப்பிடி தேங்காய் பல் எடுத்து போட்டு நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதோடு நான் என்னென்ன சேர்க்க போகிறேங்கிறத காமிக்கிறேன். நம்ம எடுத்து வச்ச கரைச்சி வச்ச வெள்ளை தண்ணி, 1 ஸ்பூன் பாசி பருப்பு ஊற வச்சேன், அதை சேர்க்குறேன். கொஞ்சோண்டு வறுத்த எள்ளு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, ஆல்ரெடி நெய் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சோண்டு நெய் சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி மாவை போட்டு அப்படியே மெதுவாக கிண்டினீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசி மாவு, அரைக்கும் கொஞ்சம் கூடுதல் வெல்லம், வெல்லம் அளவுக்கே தண்ணி ஊற்றி கரைச்சி வெல்லத்தை கல் எடுத்து வடிச்சிட்டு இப்போ நமக்கு நல்லா மாவு நல்லா பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மாவு அப்படி நல்லா சுற்றி வந்துருச்சு. ஓகே, எல்லா மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. கொஞ்சம் சுடுது. கொஞ்சம் சூடு ஆறினோன்னு பிடிக்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். கொஞ்சம் மாவு சூடு ஆறினோடனே பிடிக்கிற அளவுக்கு சூடு பதம் வந்தோடனே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது நான் ஏற்கனவே ஒரு இது லோட் பண்ணிட்டேன். அப்போ அது நல்லா வெந்துடுது. இலையில் வச்சுருக்கிறேன்.
இப்போ அடுத்ததையும் லோட் பண்ணிடுறேன். இலையில வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இலையோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை இன்னும் கூட கொஞ்சம் மனம் கொடுக்கும். ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் வச்சு இறக்குனீங்கன்னா ரெடி ஆயிடும். இப்போ விநாயகர் சதுர்த்தி வாரம் நெருங்கிட்டுருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாக விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக செஞ்சு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு நைவேத்தியம் பண்ணோம். விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். விநாயகருக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.